கரெக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920ஸ்ல டாக்டர் சர்கை புரோகனென்கோ அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஹாரர் படத்தில் வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணாப்ல. இறந்து போன நாய்களை திருப்பி உயிரோட கொண்டு வந்தார். இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஹார்ட் ஆக்சிஜன் கலந்த பிளட் ஆர்டரிஸ் வழியாக நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணும். அதை திருப்பி வெயின்ஸ் வழியாக எடுத்துட்டு வந்துட்டு லங்ஸுக்கு அனுப்பும். லங்ஸ் அந்த பிளட் கூட திருப்பி ஆக்சிஜனை கலந்து ஹார்ட்டுக்கு அனுப்பும். இந்த ப்ராசஸ் இப்படியே ரிப்பீட் ஆனால் தான் ஹியூமன்ஸாலையும் சரி டாக்ஸாலையும் சரி உயிரோடு இருக்க முடியும். ஒருவேளை நம்மளோட ஹார்ட்டோ லங்ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இறந்து போயிடுவோம். இந்த புரோகனென்கோ என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்டோஜெக்டர் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரு. நம்மளோட ஹார்ட்டோ லங்ஸோ என்ன வேலை பண்ணுதோ அந்த வேலையை வந்துட்டு அந்த மிஷின் பண்ணும். ஸோ அந்த மிஷினை வந்துட்டு ஒரு நாயோட தலை கூட அட்டாச் பண்ணியிருக்காரு. இறந்து போன நாயோட வெறும் வெட்டப்பட்ட ஒரு தலை கூட அந்த மிஷினை அட்டாச் பண்ணியிருக்காரு. அது வழியாக பிளட் சப்ளை ஆனதும் அந்த நாய்க்கு திருப்பி உயிர் வந்துருச்சு. அது சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுது, லைட்டுக்கு ரியாக்ட் பண்ணுது. அது வாயில வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் வச்சாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. இறந்து போன ஒரு நாய் வந்துட்டு இந்த மிஷின் மூலியமா பிளட் சப்ளை பண்ணதுனால திருப்பி உயிரோட வந்துருச்சு. இவரோட இந்த மிஷினை பேஸ் பண்ணி தான் மனிதர்களுக்கு இப்போ ஹார்ட் அண்ட் லங் மிஷின் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது இந்த மிஷின் நம்மளுக்கு வந்துட்டு ஹார்ட்டா வேலை செய்யும். இவர் இதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு டாகை எடுத்து அதோட ரத்தத்தை ஃபுல்லா வெளியே எடுத்துறாப்ல. அந்த நாய் இறந்து போய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிளட்டை தூக்கி இந்த மிஷின்குள்ள ஊற்றி அந்த மிஷின் வழியா திருப்பி அந்த டாக்குள்ள இந்த பிளட்டை விட்டுருக்காங்க. அதோட இதயம் வந்துட்டு திருப்பி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிஷினை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாய் உயிரோட வந்திருக்கு. இப்போ வந்துட்டு பிரெயின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஒரு மனுஷனோட தலையை இன்னொருத்தங்க உடம்பு கூட சேர்த்துறதுக்காக ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 8 வருஷத்துல அதை டெவலப் பண்ணி முடிச்சிருவாங்களாமா. மீன்வைல் இன்னொரு சைடில் வந்துட்டு மங்கீஸை டிஏஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க பிறந்தா அவன் செத்தே ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சிக்கிட்டே வரோம்.